நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். முதல்வரின் கனவு திட்டமான மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விமர்சித்திருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. தொடர்ந்து இதுபோன்ற தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டே இருக்கிறார். இது கூட்டணிக்குள் மீண்டும் ஒரு கசப்பை ஏற்படுத்தாதா? கூட்டணிக்குள் மீண்டும் ஒரு கசப்பு இல்ல, ஏற்கனவே கசப்பு இருக்கு. அந்த கசப்பு தொடருது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. தொடரும் கசப்புன்னு வேணா வச்சுக்கலாம் நம்ம. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்கீம், ஒரு மகளிர் உரிமை தொகையில 3 மாசம் அட்வான்ஸா கொடுத்துட்டு 2000 ரூபாய் கோடை சிறப்பு தொகை கொடுக்கிறார். அது எதிர்கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சி. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அதை வாழ்த்தி வரவேற்கிறாங்க. ஆனா இன்னுமே கூட்டணி கட்சியா அபிஷியலா இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தர் அதை வச்சு இன்னும் மட்டுமே நீங்க வின் பண்ண முடியாது, அதை ஏற்கனவே கடந்த சில மாநிலங்கள்ல அதை அனௌன்ஸ் பண்ண அந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் தோத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்தை காமிக்கிறார். அதை நம்பினீங்கன்னா அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்றாரு. அதாவது காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சியா இருக்கு, அது நாளைக்கு திமுகவோட சேர்ந்து கூட்டணியில போட்டி போடுறதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ற இந்த விஷயங்கள் அல்லது மாணிக் தாக்கூர் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் காங்கிரஸ் மேலிடம் எப்படி அதை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. திமுக இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. 22ஆம் தேதி குழு போட போறாங்க, பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க போறது. அந்த பேச்சுவார்த்தையில பிரவீன் சக்கரவர்த்தி இருக்க போறது இல்ல, அந்த பேச்சுவார்த்தையில மாணிக் தாக்கூர் இருக்க போறது இல்ல, அதுக்கு ஒரு குழு தனியா போட்டிருக்காங்க. இப்ப காங்கிரஸ் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும். அதாவது அந்த கூட்டணிக்கே கூட்டணியே வெற்றி பெறாதுன்ற அளவுக்கு கருத்து சொல்லிட்டு காங்கிரஸ்லயும் கண்டினியூ பண்ணிட்டு கூட்டணியும் கண்டினியூ பண்ற இந்த இரட்டை வேஷம் இருக்குல்ல, இந்த இரட்டை நிலைப்பாடை காங்கிரஸ் மேலிடம் தெளிவு பண்ணணும். ஏன்னா இது இந்த விஷயங்கள் இப்படியே தொடர்ந்து போயிருந்ததுன்னா நாளைக்கு காங்கிரஸோட கூட்டணி திமுகவோட கூட்டணி அமைச்சா கூட கீழே ஜெல் ஆகாது. காங்கிரஸ் ஒர்க்கர்களுக்கும் திமுக ஒர்க்கர்கள் ஊழியர்களுக்கும் ஜெல் ஆகாது. அப்ப தேர்தல் வேலையை யார் செய்யறது? அதாவது உங்களுக்கு பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதை கூட்டணியில நீங்க அபிஷேகா இருக்கிறதையும் சொல்ல முடியாது. நீங்க எந்த பாரத்துல சொல்ல முடியுமோ அந்த குழுல தான் நீங்க சொல்ல முடியுமே தவிர நீங்க இந்த மாதிரி வெளியில கருத்து சொல்றது இது ஒரு காங்கிரஸ் மேலிடம் தான் அதை கண்டிக்கணும். ஆக்சுவலா காங்கிரஸ் மேலிடம் மௌனமா வேடிக்கை பார்க்கிற ஒரு விஷயம் திமுகவுக்கு மிகுந்த ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கோம், சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இது மேலிடத்தோட அனுமதியோடு செய்யப்படுகிறதா இல்ல இவங்களே செய்யறாங்களான்னு. இதே மாதிரிதான் மாணிக் தாக்கூரும் போடுறாரு. அதாவது திமுக கூட்டணி எங்களை சேர்க்காம நீங்க வின் பண்ண முடியாது, நாங்க இல்லாத நீங்க வின் பண்ண முடியாது, கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் இருந்தாதான் நீங்க வின் பண்ண முடியும், அதனால காங்கிரஸ்க்கு நீங்க அதிக சீட் தரணும், அதனால காங்கிரஸ்க்கு நீங்க ஆட்சியில பங்கு தரணும், இந்த விஷயங்கள்லாம் இன்டைரக்டா சொல்லிட்டே போறாங்க. அது திமுக இனிமே ஒரு முடிவு எடுக்கணும். குழுல அவங்க 22ஆம் தேதி வரத்துக்குள்ள அவங்க குழுல பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. நாளைக்கு கேசி வேணுகோபால் சென்னைக்கு வராரு, ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு இருக்கு. அப்ப கேசி வேணுகோபால் சீஃப் மினிஸ்டர் நாளைக்கு பார்த்தாருன்னா கூட்டணி கண்டினியூ ஆகிறது நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அவர் பார்க்கலன்னா ஏதோ ஒரு முடிவு காங்கிரஸ் எடுத்துட்டாங்க, அதோட தொடர்ச்சியா தான் இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல மாணிக் தாக்கூரோ இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த கூட்டணி 50-50 தான் போயிட்டு இருக்கு. அது பிளவுபட்டாலும் படலாம், இல்ல ஆல் இண்டியா லெவல்ல இந்தியா கூட்டணியில் திமுகவுடைய தேவை பங்களிப்பு அதிகமா இருக்கு, அது இருக்கணும்னு மேலிடத்துல ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ நினைச்சா இது கண்டினியூ ஆகலாம். அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா கீழே ஜெல்லாகி ஒர்க் பண்றது காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாருன்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் தெரிஞ்சுட்டுதான் காங்கிரஸ் மேல அவங்களை பேசுறதுக்கு அலோவ் பண்றதான்றது இன்னொரு கேள்வி. இது மாதிரி பேசுறது கூட்டணிகளை தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குமா, வசதியாக இருக்குமா என்பதையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா காங்கிரஸ் மேலிடம் பார்க்கணும். நிச்சயமா நீங்க சொன்னது போல முரண்பட்ட விஷயங்கள் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தேசிய மேலிடம் என்ன சொல்லுதுன்னா, யாரை பற்றியும் கூட்டணி கட்சிகளை பற்றி விமர்சிக்காதீர்கள், அது குறித்து பேசாதீர்கள்னு ஒருபுறம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து இதுபோல தங்களுடைய கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் சொன்னது போல காங்கிரஸ் மேலிடம் தேசிய தலைமை இன்னும் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறதே, முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய விஷயம்தானே. அமைதி காப்பதற்கான அர்த்தம் என்ன? அது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாற்ற ஒரு விஷயமா பாக்குறோம் நம்ம. பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்ற மாதிரி இங்கேயும் நீங்க இது மாதிரி பண்ணுங்க, ஒரு பிரஷர் அப்ளை பண்ணிட்டே இருங்க, நாங்க மேலிடத்துல கடைசி நேரத்துல நாங்க ஒரு கூட்டணி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஐடியால அவங்க இருக்கலாம். இல்ல இவங்க பேசுறது நிஜமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால திமுக என்ன நினைக்குது, நம்மளா காங்கிரஸ் அனுப்ப வேண்டாம், நம்ம இவ்வளவு சீட் தான் கொடுக்கறோம், ஆட்சியில பங்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு, இத்தனை சீட்டுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தா வரட்டும், இல்லாட்டி போட்டோம். அவங்களும் திமுகவும் கிட்டத்தட்ட தயாரா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்லன்னு தயாரா இருக்காங்க. அவங்களும் அபிஷியலா சொல்றதுக்கு ரெடியா இல்ல, காங்கிரஸ் மேலிடமும் அபிஷியலா சொல்றதுக்கு ரெடியா இல்ல. அதே சமயம் காங்கிரஸ் மேலிடத்துக்கு அதிக இடங்கள் பெறணும்னு ஒரு எண்ணம் இருக்கு, ஆட்சியில பங்கு பெறணும்ன்ற எண்ணம் இருக்கு. அதுக்கு ஆட்சியில பங்கு பெறணும்ன்ற விஷயத்துக்கும் திமுக நோ சொல்லிட்டாங்க. அதிக இடங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மேல கிடையாதுன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்கன்றதான் என்னுடைய தகவல்.
அதனால வந்து இப்போ இவங்களை வந்து தொடர்ந்து நீங்க இது மாதிரி பேசிட்டே இருங்க, குழு பேச்சு ஆரம்பிக்கிறவங்க இது மாதிரி பேசிட்டே இருங்க, ஒரு பிரஷர் அப்ளை பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி தானாவே வந்து தினசரி செய்திகள் நம்ம அடிபடணும்ன்ற எண்ணத்துல ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கலாம். காங்கிரஸ்ல கொஞ்சம் அதிகபட்ச ஜனநாயக நிலை வர்றதுனால யார் வேணா என்ன வேணா பேசிக்கலாம், பேசிட்டு சோனியா காந்தி ராகுல் காந்தியும் பார்த்து ஹலோ சொல்லிட்டு வரலாம். அதுதான் காங்கிரஸோட நிலைமையா இருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம நன்றி திரு பிரியன், இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.